எடுங்க. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தமஸ்ஸுகு பில் குர்ஆனி வ சுன்னத். என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்க. குர்ஆனையும் நபியினுடைய வழிமுறையும் பற்றி பிடிப்பது. அத்தமஸ்ஸுகுனா என்ன அர்த்தம்? பற்றி பிடிப்பது. குர்ஆனையும் நபியினுடைய வழிமுறையும் பற்றி பிடிப்பது. ஃபர்ஸ்ட் ஹதீஸ் பாருங்க, சொல்லுங்க கூட சேர்ந்து. அன் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதா ஹதப, என்ன அர்த்தம்? பிரசங்கம் செய்தால், பயான் பண்ணா ரசூலுல்லாஹ் பிரசங்கம் செய்தால் இருந்தார்கள். என்ன, எப்படி இருந்தார்கள்? யகூலு, கால யகூலு. யகூலுனா என்ன அர்த்தம்? சொல்கின்றவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பிரசங்கம் செய்தால் சொல்கின்றவர்களாக இருந்தார்கள். என்ன இருந்தார்கள்? அம்மா பாத், சொல்லுங்க. அம்மா பாத்னா என்னது? ஃபஇன்ன கைரல் ஹதீஸி, நிச்சயமாக பேச்சிலே சிறந்த பேச்சு கிதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதமாகும். நிச்சயமாக பேச்சிலே சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ கைருல் ஹதி, வழிமுறைகளிலேயே சிறந்தது ஹதியு முஹம்மதின், யாருடைய வழிமுறை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறை. உலகத்தில் எவ்வளோ பேர் வழிகாட்டிகள் வந்தாலும், புத்தர்ன்றாங்க, பெர்னான்ஸ்ன்றாங்க, திருவள்ளுவர்ன்றாங்க, எவ்வளவோ வழிகாட்டிகள் நம்ம பார்க்குற உலகத்தில். ஆனால் எல்லாருடைய வழிகாட்டுதலோட சிறந்த வழிகாட்டுதல் எது? யாருடைய வழிகாட்டுதல்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிகாட்டுதல். வ ஷர்ருல் உமூரி, காரியங்களிலே கெட்டது. ஷர்ரு, ஷர்ருனா என்ன அர்த்தம்? கைருக்கு அப்படியே ஆப்போசிட் வார்த்தை தான் என்னது? கைருனா நல்லது, ஷர்ருனா கெட்டது. புரிஞ்சா? அப்போ ஷர்ருல் உமூரி, காரியங்களில் கெட்டது. முஹதசாத்துஹா, மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்டது. அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லலை, அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லாமல் புதுசாக என்ன செஞ்சுருக்காங்க? மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னது? காரியங்களிலேயே கெட்டது. வகுல்லு பித்அத்தின், மேலும் எல்லா பித்அத்துகளும். லலாலத்துன், லலாலத்துனா என்ன அர்த்தம்? பித்அத்துனா என்ன அர்த்தம்? புதுமைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? புதுமை. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக புதுசாக மார்க்கத்தில் கொண்டு வரக்கூடிய புதுமைகளுக்கு என்ன அரபியில் சொல்லுவாங்க? பித்அத். பித்அத்துவாதின்னு சொல்கிறோம்ல, ஒரு பெரிய பித்அத்துவாதிடா. என்ன செய்வான்? புதுசு புதுசாக மார்க்கத்தை இல்லாதெல்லாம் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. நம்ம அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம அன்றைக்கி பாடத்தில் என்ன செஞ்சோம், சொன்னோம். தர்காக்களில் எத்தனையோ புதுமையான விஷயங்கள் என்ன செய்யுது? பித்அத் என்கிற பேரில் இதுபடுது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புரியுதா? அப்போ சொல்லுங்கள், வாசிங்க. யாரோ ஒருத்தர் வாசி சொல்லு வாசி சொல்லி கொடு சீக்கிரம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹதப, பிரசங்கம் செய்தால், யகூலு, சொல்வார்கள், அம்மா பாத், அம்து ஸலவாத் பிறகு, ஃபஇன்ன கைரல் ஹதீஸி, நிச்சயமாக பேச்சில் சிறந்த பேச்சு கிதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதம். வ கைருல் ஹதி, வழிமுறைகளிலே சிறந்த வழிமுறை ஹதியுல் முஹம்மதின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. வ ஷர்ருல் உமூரி, காரியங்களிலே கெட்டது. முஹதசாத்துஹா, மார்க்கத்தில் புதிதாக உண்டாகப்பட்டது. வ குல்லு பித்அத்தின், எல்லாம் பித்அத்துகளும். லலாலத்துன், வழிகேடுகளாகும். முஸ்லிம். சத்தமாக சொல்லுங்க.
பிரசங்கம் செய்தால் எப்போது சொல்வார்கள் அம்மா بعد பத்து சொல்வதற்கு பிறகு இன்ன ஹைரல் ஹதீஸ் நிச்சயமாக பேசி கிதாபுல்லாஹி அல்லாஹ்வுடைய வேதம் வஹையுல் ஹதீஸ் வழிமுறை ஹதீயு முஹம்மதின் முஸ்லீம். ஓகேவா? அடுத்து அப்போ ஒரு ஹதீஸ் புரிஞ்சா, அர்த்தம் தெரிஞ்சா, திரு முழிக்க மாட்டீங்களே, திருப்பி நடத்திட்டு இருக்கு மத்தியில. அன் அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال كل உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னத. குல்லு உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் அனைவர்களும். புரிஞ்சா? குல்லு உம்மத்தினா தெரியுதா? குல்லுனா அனைவரும், உம்மத்தினா என்னுடைய சமுதாயம். அப்போ என்னுடைய சமுதாயத்தில் அனைவரும் யதுகுலூன, தகல யதுகுலு முஸ்தக்பில், நுழைவார்கள். எங்கே நுழைவார்கள்? ஜன்னத்தை, சொர்க்கத்திலே நுழைவார்கள். இல்லா மன் அபா, மறுத்தவரை தவிர. அபானா என்ன அர்த்தம்? என்னுடைய சமுதாயத்திலே அனைவரும் சொர்க்கத்திலே நுழைவார்கள். இல்லா மன் அபா, என்னை மறுத்தவரை தவிர. சொல்லுங்க. காலு, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரே, ஒமை யபா, மறுத்தவர் என்றால் யார்? யார் மறுத்தவர்னா யாரு அப்படின்னு கேட்குறான். கால மன் அத்தாஅனி, யார் எனக்கு வழிபடுகிறாரோ, தஹலல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். வமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ, ஃபகத் அபா, திட்டமாக அவர் மறுத்தவர் ஆவார். அப்ப என்னது? யார் ரசூலுல்லாஹ்வுக்கு யார் வழிபடுறாங்களோ அவங்க எங்க நுழைஞ்சிருவாங்க? சொர்க்கத்தில் நுழைஞ்சிருவாங்க. விளங்குதா? ரசூலுல்லாஹ்வுக்கு யார் மாறு செய்கிறாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வை மறுத்த மாதிரி. ஓகேவா? வாசி. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال, சொன்னார்கள், குல்லு உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் அனைவரும், இது குலுனல் ஜன்னத, சொர்க்கத்திலே நுழைவார்கள். இல்லாமன் அபா, மறுத்தவரை தவிர. காலு, சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒமையஹபா, மறுத்தவர்கள் என்றால் யார்? கால, சொன்னார்கள், மன் அத்தாஅனி, யார் எனக்கு வழிபடுகிறாரோ, தஹலல் ஜன்னத, சுவனத்தில் நுழைவார். ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ, ஃபகத் அபா, திட்டமாக அவர்தான் மறுத்தவர் ஆவார். சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. ஒரு ஹதீஸ் விட்டு அடுத்து இருக்கா? சொல்லுங்க. அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். யகூனு, இருப்பார்கள், ஃபி ஆஹிரி ஜமான். ஜமான்னா என்ன அர்த்தம்? காலம். ஜமான்னா என்னது? மகான். ஜமான், ஜமான்னா காலம். ஆஹிர்னா கடைசி. ஆஹிர்னா என்னது? கடைசி காலத்திலே இருப்பார்கள். தஜ்ஜாலூன, கத்தாபூன, பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் இருப்பார்கள். புரிஞ்சா? யஅத்தூனகும், என்ன அர்த்தம்? உங்களிடத்திலே கொண்டு வருவார்கள். மினல் அஹாதீசி, பேச்சுக்களை கொண்டு வருவார்கள்.
எப்படிப்பட்ட பேச்சு? பிமாலம் தஸ்மௌ அன்தும், நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வலா ஆபாவுக்கும், உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட பேச்சுகளை காலகாலமாக தொப்பி அப்படின்றது ஒரு முஸ்லீமுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. ஒரு முஸ்லீம்னா என்ன செய்வான்? தொப்பி போட்டிருப்பான். அது ஒரு சுன்னத்து. இஸ்லாத்துடைய அடையாளமே வந்து ஒரு முஸ்லீமனுடைய எப்படி கண்டுபிடிக்கிறது? தொப்பி போட்டிருப்பான், தாடி வச்சுருப்பான்ட்டு. இப்போ என்ன தொப்பிலாம் தேவையில்லை, எப்படி வேணாரு தொப்பியே தேவையில்லை. தொப்பிலாம் சுன்னத்துலாம் கிடையாது. தொப்பி எதுக்கு போடணும்? தேவையில்லை அப்படின்றாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம காலகாலமாக தொப்பி போடுறது ஒரு நல்ல அழகிய வழிமுறை, சுன்னத்தான வழிமுறை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன புதுசா? இப்போ எங்கள் ஊருக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நீ பஸ்ஸை விட்டு இறங்கினா தொப்பி போடணும். எங்கள் ஊருக்குள்ளே நீ இருந்தால் தொப்பி போட்டு தான் ஆகணும். தொப்பி போடலைன்னா உன்னை ஒரு சைஸாக பார்ப்பாங்க. நீங்கள் வல்லப்படி எடுத்துட்டிங்கன்னா, அதனால் வெளியூர்காரங்களாக இருக்கட்டும் அல்லது உள்ளூர்காரங்களாக இருக்கட்டும், பஸ்ஸில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, தொப்பி இல்லாமல் வருவாங்க. கரெக்டாக பஸ்ஸு வந்து கரெக்டாக எங்கள் ஊர் எல்லைக்கு வரும்போது எல்லோரும் பஸ் இறங்கும் போது, பஸ்ஸை விட்டு இறங்கும் போது பஸ் ஸ்டாண்டில் பார்த்து எல்லோரும் தொப்பி போட்டு இறங்குவாங்க. தொப்பி போடலை அப்படின்டா கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் எங்கேயோ ஒரு வேற்றூர் வாசி, இவன் நம்ம ஊருக்காரன் இல்லை, யாருக்கு தெரியல. போகிற வரவெல்லாம் இப்படி பார்ப்பான், என்னடா ஒரு சைஸாக இருக்குது அப்படி பார்ப்பான், நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். காலகாலமாக தொப்பி போடுறது அந்த அழகாக அந்த ஊரில் அந்த செட்டப் வச்சுருக்குறாங்க. செட்டப் புரியுதா? இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி வந்து நீங்களும் கேள்விப்பட்டிடாத, உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிடாத பேச்சுக்களை உங்களிடத்தில் என்ன செய்வார்கள்? கொண்டு வருவார்கள். நல்லபடின்னு சொன்னா தான் மூடி போகிறது, தூக்கத்தை விட்டு தூங்கு முஞ்சி. அவ என்ன சொல்லுங்க? யகூனு ஃபி ஆஹிர் ஜமான் தஜ்ஜாலூன கذாபூன யஅதூனகும் மினல் அஹாதீஸி பிமா லம் தஸ்மஊ அன்தும் வலா ஆபாவுக்கும். கடைசி காலகட்டத்திலே பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் வருவார்கள். நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்படாத பேச்சுக்களை உங்களிடத்திலே கொண்டு வருவார்கள். ஃபஇய்யாக்கும், எனவே உங்களையும் எச்சரிக்கை செய்கின்றேன். வஇய்யாஹும், அவர்களையும் எச்சரிக்கை செய்கின்றேன். லா யுலில்லூனக்கும், உங்களை அவர்கள் வழிகெடுத்து விட வேண்டாம். வலா யஃப்தினூனக்கும், உங்களை அவர்கள் குழப்பத்தில் ஆக்கிவிட வேண்டாம். உங்களை அவங்க என்ன செஞ்சிட வேணாம்? ரெண்டு விஷயத்தை செஞ்சிட வேணாம். உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், உங்களை என்ன செய்து விட வேண்டாம்? குழப்பத்தில் ஆக்கிட வேணாம், உங்களை போட்டு குழப்பி விட்டுற வேணாம். கவனமாக இருங்க, அவங்க பக்கத்தில் போகாதீங்க. இது கூடுமா அது கூடாதான் என்ன செஞ்சுருவாங்க? கடைசியாக எல்லாத்தையும் கழட்டி வெளியே விட்டுருவாங்க. புரிஞ்சா? மோசமானவங்க. அப்போ புரிஞ்சா? மூணாவது ஹதீஸ் புரிஞ்சா? வாசிங்க. யார் வாசிக்கிறீங்க? நீ வாசிக்கிறியா? வா. أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم رسول الله சொன்னார்கள், யகூனு இருப்பார்கள், ஃபி ஆஹிரி ஜமான், இறுதி காலகட்டத்தில் இருப்பார்கள். தஜ்ஜாலூன கத்தாபூன, பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் இருப்பார்கள். யஅதூனக்கும், உங்களிடமே கொண்டு வருவார்கள். மினல் அஹாதிஸி, பேச்சுக்களை கொண்டு வருவார்கள். பிமாலம் தஸ்மஊ, நீங்கள் கேள்விப்படாத
அன்தும் நீங்கள் கேள்விப்படாத வலா வலா ஆபாவுக்கும் உங்கள் மூதாதைகளும் ஃபஇய்யாக்கும் எனவே உங்களை எச்சரிக்கிறேன் வஇய்யாஹும் அவர்களையும் எச்சரிக்கிறேன் லா யுலில்லுனக்கும் உங்களை வழிகெடுக்க வேண்டாம் வலா எஃப்தீனுனக்கும் குழப்பமாக்க வேண்டாம் உங்களை குழப்பமாக்க வேண்டாம். முஸ்லீம். சொல்லுங்க சத்தமா. சஃபிலா வாசிட்டான். இவ்வளவு தைரியம். ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தமஸ்ஸக என்ன அர்த்தம்? யார் பற்றி பிடிக்கிறாரோ தஃஅல வஸ்னு தஃஅஉலி பாப். மன் தமஸ்ஸக யார் பற்றி பிடிக்கிறாரோ பி சுன்னதி என்னுடைய வழிமுறை யார் பற்றி பிடிக்கிறாரோ இந்த ஃபசாதி உம்மதி என்னுடைய சமுதாயத்தின் குழப்பமான காலகட்டத்திலே. புரிஞ்சா? என்னுடைய சமுதாயத்துடைய குழப்பமான காலகட்டத்திலே. இப்போ நம்ம குழப்பமான காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். அவ்வளோ நம்மளை சுற்றி வழிகேடுகள் இருக்குது. என்ன சஃபீல? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஆக்சிடெண்ட்டில் மரணித்து விட்டான். யார் அப்படின்னா அந்த டிக்டாக்ல வந்து ராகுல் அப்படின்ட்டு. என்னமோ அவன் பெரிய தியாகி மாதிரியும் எல்லாம் நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலையும் வந்த பிறகு தான் பார்க்க அவன் எவ்வளோ பெரிய சைத்தானாக இருந்திருக்கான்ட்டு. கண்ட மேனிக்கு வீடியோ இதில் ஹைலைட்டுன்னா அவன் முஸ்லீமா. அதாவது அவங்க அப்பா வந்து இந்துவான், அவங்க அம்மா முஸ்லீமா. இவங்க 2 பேருக்கும் பிறந்தது தான் இவனா. அதனால் இவனுக்கு ராகுல் அப்படின்ற இந்து பேர், இன்னொரு முஸ்லீம் பேரையும் சேர்த்தி ஒரு பேரான். என்ன பாருங்கள், இவன் திருமணம் முடித்தது காஃபிரு. ஆனால் அந்த என்ன சேட்டைப்பா, அவனுடைய வீடியோஸ் ஃபுல்லாக சைத்தானியத்து தான். அதாவது முட்டாள்தனமாக பேக்கா மாதிரி பண்ணால் அதுக்கு வியூஸ் வருது, அதுக்கு ஒரு இது வருது, அது ஒரு இது. இதில் நம்மளை மாதிரி அட்ஜா உட்காந்து பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சுலைமானு, நம்ம மூளை எப்படி வளரும், மண்டை மசாலா எப்படி வளரும், நம்ம முட்டாளாக தான் இருப்போம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்க முஸ்லீம் கணக்கில் அவங்க அம்மா வந்து முஸ்லீமில் தான் அடக்கம் பண்ணணுன்னு சொன்னோன்னு முஸ்லீம் தொழுகு வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க ஒரு ஊரில். அது வேறு விஷயம். ஆனால் அவன் வீடியோ ஃபுல்லாக அவ்வளோ சைத்தானியத்தை, அப்பா பைத்தியம் மாதிரி நம்ம லூஸ் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன இந்த டிக்டாக்ல வருது, உனக்கே தெரியாத ஒரு ஆளா அப்படின்னு பார்க்குறியா, எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான் ஆசிப்பு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ மோசமாக ஒரு லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு கடைசியாக வந்து அவ்வளோ வேகமாக 100 வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கான் பைக்கை. போய் எங்கேயோ போய் மோதி, அந்த இதில் போய் மோதி ஆல் அவுட்டு. சொல்ல புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் பைத்தியம். அஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். என்னது சொல்லுங்கள்? அஷபாபத்தும் ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். அந்த ஜுனூன் எழுப்பிவிடுங்க. அஷபாபத்துனா என்னது? ஷபாபத்துனா என்னடா? வாலிபம். என்னது? ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், பைத்தியத்தின் ஒரு வகை. வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு வகை. கிட்டத்தட்ட வாலிப வயசு என்பது பைத்தியம் மாதிரி. என்ன சொன்னாலும் புரியாது. பைத்தியம் பிடிச்சா நல்லது கேட்ட சொன்னால் புரியுமா? ஒரு பைத்தியத்திட்ட போய் பைத்தியம் இப்படி இருக்காத பைத்தியம்டா அது எப்படி இருக்கும்? வாலிப வயசு அப்படி தான். அந்த பைத்தியம் முத்திருச்சுன்னா யார் நல்லது சொன்னாலும் என்ன விழுகாது? காதில் விழுகாது. கடைசியாக எங்கே போகுது? மண்டையை போட வேண்டியதான். போய் முட்டி மோதி செத்தது தான் மிச்சம். எதுக்கு வந்துச்சு இப்போ இந்த விஷயம்? ஃபசாத் இந்த மாதிரி ஒரு குழப்பமான காலகட்டம். இதை பார்த்து 10 பேருக்கு நம்மளும் இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு. என்னமோ இவன் இறந்தோன்னு 10 பேர் அழுது வீடியோ போடுறாங்க.
இப்படி ஒரு ரொம்ப கவலையாக இருக்குது, எங்கே அதிர்ச்சியாக இருக்குதுன்ட்டு. அவன் தான் பெரிய சைத்தானாக இருந்தானே உலகத்தில் வாழும் போது. இதை பார்த்து 10 பேர் பைத்தியமானான், அவன் 10 பேரை பார்த்து 100 பேர் பைத்தியமானான். இப்படி சமுதாயத்தில் 1000 பேர் பைத்தியமானதுக்கு இவன் தான் காரணம். இவர் என்ன பெரிய இதுவா என்ன சொல்கிறீங்க? சமுதாயத்தில் மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டு மண்டையை போட்டாரா? இதுதான் மரணன்றது. இது சொல்கிறேன், இந்த மாதிரி குழப்பமான காலகட்டம். இந்த குழப்பமான காலகட்டத்தில் யார் எதை பற்றி பிடிக்கிறாங்க? என்ன பற்றி பிடிக்கிறாங்க? என்னுடைய சுண்ணத்தை யார் பற்றி பிடிக்கிறாரோ அவருக்கு எத்தனை செய்து. டேய் என்னடா அவன் என்னடா ஆச்சு இப்படி தூங்குற? மத்தியானம் தூங்கலையா? ஸ்நாக் தின்னுக்கிட்டே இருந்தியா? துவைக்க போயிட்டியா? தள்ளாடுற. அவருக்கு எத்தனை நன்மை? 100 ஷஹீத். அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை கொடுத்து ஷஹீதான 100 பேருடைய நன்மை யாருக்கு கிடைக்குமா? இந்த குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய சுன்னத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றி பிடிப்பவருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம குழப்பமான காலகட்டத்தில் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. எப்படியாவது நரகத்துக்கு கூட்டு போயிடணும்டா இவனான்ட்டு. ஜி முகத்தை கட்டிட்டு வாங்க. மண் தமஸ்ஸக சொல்லுங்க. மண் தமஸ்ஸக யார் பற்றி பிடிக்கிறாரோ பி சுன்னதி என்னுடைய வழிமுறையை. எப்ப? குழப்பமான காலகட்டத்தில். இந்த ஃபசாதி உம்மத்தி என்னுடைய சமுதாயத்தின் குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய வழிமுறை யார் பற்றி பிடிக்கிறாரோ ஃபலஹு அவருக்கு உரியது, அவருக்கு இருக்கிறது அஜ்ரு. அஜ்ருனா கூலி. மியத்னா 100 தெரியும்ல? மியத் ஷஹீதின் 100 ஷஹீதுடைய கூலி அவருக்கு உரியது. மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மியத்தி ஷஹீத். இதான் ரொம்ப ஃபேமஸான ஈஸியான ஹதீஸ். அடுத்து அன் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால இருக்கா? இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தரக்து அர்த்தம் நான் விட்டு இருக்கிறேன், ஃபீக்கும் உங்களிடத்திலே விட்டு சென்றிருக்கிறேன், அம்ரைனி 2 விஷயங்களை உங்களிடத்தில் விட்டு சென்றிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் இப்போ இல்லை, அவங்க கபருடைய உலகத்துக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட எத்தனை விஷயத்தை விட்டுட்டு சென்றிருக்கிறாங்க? 2 விஷயத்தை விட்டு சென்றிருக்கிறேன். லன் தலில்லோ நிச்சயமாக நீங்கள் வழிகட மாட்டீர்கள். மா தமஸ்ஸக்தும் பிஹிமா அந்த 2 விஷயத்தை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம், அந்த 2 விஷயத்தை நீங்க பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகடவே மாட்டீர்கள். அது என்னது? கிதாபுல்லாஹி அல்லாஹ்வுடைய வேதமாகி இந்த குர்ஆன், வ சுன்னத்து ரசூலிஹி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அவர் சொல்லுங்க. தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்து ரசூலிஹி. ஓகே, அப்படி உட்காந்து பாருங்க, நீங்களே பாருங்க. என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, எழுதி பாருங்க. ஒவ்வொரு ஹதீஸை நீங்களே